ஒரு பெர்ஃபெக்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி தரமாக பண்ணுறேன்னு பார்க்க போறேன்மா. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான பெர்ஃபெக்டான ஃபிஷ் ஃப்ரை. எல்லா ஃபிஷ்ஷுக்கும் சேம் மசாலா போடுங்க, கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் நம்ம வந்து கடல் பாறை மீன் எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து கடையில் இஞ்சி பூண்டு வாங்கி போடவே கூடாது. நம்ம தான் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி போடணும் நண்பா. நிறைய மெத்தட்ல ஃபிஷ் பண்ணலாம், பட் ஆனால் இந்த மெத்தட்ல பண்ணுங்க, பக்காவா இருக்கும். ஒரு 2 முட்டை எடுத்துக்கோங்க, நல்லா வந்துட்டு போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க, பிளெண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஃபுல்லா வந்து ஃபுல் எல்லாம் யூஸ் ஆனதுக்கப்புறம் நீட்டா வந்து இஞ்சி பூண்டு வந்து நீங்க அரைக்கிறது வந்து கெட்டி அரைக்கக்கூடாது, லிக்விட் மாதிரி அரைக்கணும். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நான் அப்படிதான் பண்ணுவேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, தரமா வரும். அந்த எக் கூட இந்த அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு 3 டீஸ்பூன் மிளகா பொடி, 3 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் உப்பு, அப்புறம் கரம் மசாலா, சுருள்பட்டை, அப்புறம் வந்து கருவாப்தலை, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மல்லிப்பொடி, இதெல்லாமே சேர்த்து அரைச்ச மசாலா தான் நான் ஆட் பண்றேன். நீங்க பாருங்க, அது அடிஷ்னலா வந்துட்டு நான் போடுவேன். உங்களுக்கு வேணா சுருள்பட்டை வச்சு நீங்க அடிஷ்னலா நீங்க வந்து சுருள்பட்டை அப்புறம் வந்து வரமிளகா போட்டு அரைச்சினாலே தரமான ஒரு மசால் வந்துடும். அதுவுமே ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபிளேவர் வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும், மஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் நீங்க வந்து அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணுங்க, மொறு மொறுன்னு வரும். கார்ன்ஃபிளவர் மைதா வேண்டாம், இது ஒரு டைப்பான ஃபிஷ் ஃப்ரைனால வெறும் அரிசி மாவு மட்டும் போதும். போட்டு கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணாம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நீட்டா ஒரு பேன் வச்சு ஆயில் போடுங்க. லோ ஃபிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணீங்கன்னா நல்லா சூப்பரா மொறு மொறுன்னு ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தரமா இருக்கும். பாருங்க, பொரிக்கிறது எப்போவுமே நீங்கள் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட் பக்காவாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், செம்மையான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தரமாக வில்லேஜ் ஸ்டைலில் ஜம்முன்னு வீட்டில் சாப்பிடுங்க நண்பா. வீடியோ பார்க்குறவங்க மேலும் என்னென்ன வீடியோஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பெட்டராக தர இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை மறக்காமல் ஃபேமிலியோடு செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க நண்பா. தேங்க்யூ காய்ஸ், பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து குக்கிங் ப்ராப்பராக கொடுக்குறேன்.